இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் வந்து சோஷியல் மீடியால ஒரு விஷயத்த பார்த்தேன். அதை பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னா, நான் கண்ட காட்சி நிஜம்தானா அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள நானே கேட்கிற மாதிரி தான் இருந்தது. பொதுவாகவே வந்துட்டு காதலுக்கு கண் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். நிறைய படங்கள்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்த கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா தான் நான் சத்தியமா நம்பினேன் காதலுக்கு கண் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இங்க ஒரு காதலுக்கு கண்ணும் இல்லை, வயசும் இல்லை, எதுவுமே வந்து இல்லை. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, 80 வயசான ஒரு தாத்தாவை 23 வயசே ஆன ஒரு பொண்ணு லவ் பண்ணி, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, காதலிச்சு கல்யாணம் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு அற்புதமான காதல் எங்க தெரியுமா நடந்திருக்கு? சைனால தான் இந்த ஒரு காதல் வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அப்படியே ஒரு சின்ன பிளாஷ்பேக் மூலியமா வந்து போயிடலாம். சைனால ஒரு முதியோர் இல்லம், அந்த முதியோர் இல்லத்துல தான் அந்த 80 வயசு தாத்தா வந்துட்டு இருக்காரு. அதே முதியோர் இல்லத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா 23 வயசான அந்த பொண்ணும் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல இவங்க 2 பேருக்குள்ளயும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்து போயிருந்திருக்கு. அதுக்கப்புறமா இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஃப்ரெண்ட்ஷிப்பா டெவலப் ஆயிருச்சு. ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிருச்சு. அதாவது காதல் லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா போயிருச்சு. இதுதான் எப்படி அப்படின்னு சொல்லி எனக்கு சத்தியமா வந்து தெரியவே இல்லை. இந்த ஒரு இவ்வளோ ஒரு ஏஜ் கேப்ல எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் ஆனிச்சு, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி லவ்வா மாறிச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு சத்தியமா வந்து தெரியவே இல்லை. இந்த காதலும் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகுது. அதாவது திருமணம் லெவலுக்கு வந்து போகுது. அந்த பொண்ணோட வீட்டில் போயிட்டு அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நான் ஒருத்தரை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தாவை பக்கத்துல வச்சுட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அந்த பொண்ணோட வீட்லயும் வந்துட்டு யாரம்மா இந்த தாத்தாவோட பேரனையா லவ் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த பொண்ணு எடுத்துக்கிட்டு இல்ல இல்ல நான் லவ் பண்றதே இந்த தாத்தாவை தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த ஒரு காதலை வீட்டுல போட்டு உடைச்சிட்டாங்க. இந்த ஒரு சுச்சுவேஷன்ல அந்த பொண்ணோட வீட்டுல எப்படி ரியாக்ட் ஆகிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு நிமிஷம் வந்து நினைச்சு பாருங்களேன். அவங்களுக்கு எப்படி பக்குன்னு வந்து இருந்திருக்கும். கேட்குற நமக்கே எப்படி இருக்குன்னா, லைவா பார்த்து அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த பொண்ணோட வீட்லயுமே வந்துட்டு இந்த காதலுக்கு கடும் எதிர்ப்பு வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதுதான் வந்து அற்புதமான காதலாச்சு இல்ல. அந்த கடும் எதிர்ப்பையும் மீறி அந்த ஒரு 23 வயசான அந்த பொண்ணு 80 வயசு தாத்தாவை கல்யாணமும் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டாங்க. இதை கேட்கும் போது எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னா, ஏமா எப்படிமா எப்படி இப்படி ஒரு காதல் உனக்குள்ள வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்த்து கேட்கணும் போலதான் வந்து எனக்கு வந்து தோணுச்சு. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இந்த மாதிரியான வித்தியாசமான வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட இந்த சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.